Hello friends, welcome back to how to videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான டெக் நியூஸ் தான் பார்க்க போறோம். சோ நமக்கு இந்த வீக்ல வந்து நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. சோ என்னென்ன அப்படி சொல்லி இத பார்க்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ गाइस இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். The first one, so Google Drive நம்மளால வந்து பார்த்தா கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ நான் இவனால வந்து பார்த்தா Google Drive ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா Google Drive ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்தா அப்லோட் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி சி பட்டன் கிளிக் பண்ணால் காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி வி பட்டன் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பார்த்தா முதல்ல வந்து அப்லோடுன்ற கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தா கீபோர்ட் ஷார்ட்கட்டில் வந்துட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா ஆகும். ஸோ மேக்கில் வந்து பார்த்தா கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விண்டோஸோட டெவலப் ரிவ்யூ சேனலுக்கு வந்து பார்த்தா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பில்லோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25126. ஸோ இதில் நமக்கு வந்து இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புது சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. முக்கியமான சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேஜ் வந்து நமக்கு டோட்டலாக இந்த யூஏ ரீடிசைன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்சைட் ப்ரிவியூ ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சிஸ்டமோட அப்டேட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட 22S2 அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு நிறையா பில்ட் வந்து வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ விண்டோஸோட மேஜர் அப்டேட் வந்து எப்போ வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நமக்கு கீழே வந்து பார்த்தா ஹோம் கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு, ஸோ எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா அந்த நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தா கிராசரி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இப்போ தனியாக ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ நமக்கு இன்னும் வந்து பார்த்தா வரல. ஸோ இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கார்ட்டில் வந்து ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் கிராசரின்னு வந்து காட்டுது. ஃப்ளிப்கார்ட்டோட ஆப் வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து சில முக்கியமான யூஏ சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த விஷயம் வந்து போன ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம விண்டோஸ் 7 வந்து பார்த்தா கேஜெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஜெட்ஸில் நமக்கு வந்து பார்த்து நிறையா தேர்ட் பார்ட்டியான விஜெட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்து ஆட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விண்டோஸ் 10 வந்து பார்த்தா கேஜெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் 11 வந்து பார்த்தா கேஜெட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த கேஜெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் ஆட் பண்ணுறது அந்த மைக்ரோசாஃப்ட்டோட என்னென்ன ஆப் இருக்கோ அதை மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு கூடி சீக்கிரம் நமக்கு வந்து பார்த்தா இந்த விண்டோஸோட கேஜெட் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் அவங்க கிரியேட் பண்ண விஜெட்ஸ் கூட நம்ம வந்து பார்த்தா ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு Mi Band 7 வந்து பார்த்தா ஃபைனல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே கிடையாது, அங்கே சைனாவில். அதோட ஸ்பெக்ஸ்னு வந்து பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ நமக்கு முதல்ல இருந்ததை விட இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.62 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 192x490 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100+ வாட்ச் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்குது. 24/7 ஸ்பீட் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து இப்போ 150 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்துட்டு NFC வேரியன்ட் நான் NFC வேரியன்ட் ரெண்டு இருந்திருக்கு. NFC வேரியன்ட் வந்து பார்த்தா 3500 நமக்கு நான் NFC வேரியன்ட் வந்து பார்த்தா 2900 வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்லேயே நமக்கு வந்து இப்போ இந்தியாவுக்கு லான்ச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நமக்கு வந்து இப்போ அந்த ப்ரைஸ்க்கு வந்து வராது. ஸோ நம்ம Mi Band 6 வந்து பார்த்தா 3000 மேலே வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 4000 கிட்ட கூட வரலாம். பட் நம்ம அஃபீஷியல் சொல்ல முடியல எப்போ வரும், என்ன டேட்டு, என்ன அமௌண்ட்டுன்ட்டு. ஸோ நமக்கு மேபி வந்து போனால் செப்டம்பரில் வந்து வரலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு வந்துட்டு Mi Band வந்து வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியல. இல்லை எனக்கு வந்து பார்த்தா Mi Band வந்து இப்போயே வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா Mi Band 5 வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. 6 வந்து இப்போ அந்தளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 5 வந்து வாங்கிக்கலாம். இப்போ XDAல வந்து பார்த்தா ஒரு பிளாக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளாக்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 12.1 வந்து பார்த்தா கஸ்டமர். ஸோ அது வந்து என்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிகலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் ஃபோன் இருந்துச்சு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் ஃபைல் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி போகிறோன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வந்து கிடையாது, அன்அஃபிஷியல் தான். பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட்டை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான். நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜ் ஓஎஸ்லேருந்து 19.1 அப்படின்னு ஒரு புது அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜ் ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். என்ன முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜ் ஓஎஸ் 19.1 வந்துட்டு இப்போ 1+5 இதுக்கப்புறம் 1+5T. ஸோ 2 ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சாம்சங்கோட கேலக்ஸி டேப்ஸ்க்குலாம் வந்து இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். 1+5 and 5T வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜ் ஓஎஸ் 19.1 அதுக்கப்புறம் Android 12 அப்டேட் ரொம்ப சூப்பர். ஸோ நீங்கள் 1+5 5T வச்சு மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைனேஜ் OS 19.1 வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது.
இந்த வாரம் வந்து கிடையாது, போன வாரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10க்கு வந்துட்டு MIUI 13 அந்த அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. MIUI 13 Android 12 அப்டேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எந்த பெரிய ஃபீச்சர் வந்து கிடையாது, பட் ஒரு மேஜரான அப்டேட். ஸோ அதை நமக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா, நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படி வீடியோ போட்டுருக்கு, நேற்று தான் போட்டிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து MIUI 13 அப்டேட் வந்து பண்ணிட்டீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ராய்ட் 13க்கான பீட்டா வந்து பண்ண எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு டெவலப் ப்ரிவியூ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து பண்ண பீட்டா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அந்த ஆண்ட்ராய்ட் 13 பீட்டா 2 வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் நமக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து நிறைய ஃபிக்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நம்ம ஃபோன் கால் வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக் கட் ஆகிற ரேஸ் இந்த மாதிரி பக், அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ச் பண்ணும்போது வந்து பண்ண கரெக்டாக சர்ச் ஆக மாட்டேங்குது, ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய யூஸர் வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் செக் பண்ணி பாருங்க, அப்டேட் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 13க்கான வேலை எல்லாமே போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து செப்டம்பரில் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் 13 வந்து கண்டிப்பாக வந்துன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஒன் ப்ளே ஸ்டோரில் வந்து பண்ண கால்குலேட்டர் ஆப் வந்துருக்கு. ஸோ அந்த ஆப்க்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட்டர் ஆப்க்கு வந்து இப்போ எதுக்கு அப்டேட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கால்குலேட்டர் ஆப் வந்து பார்த்து மொபைலில் நல்லா ஒர்க் ஆயிரும். ஆனால் வந்து இப்போ டேப்லெட்டில் அந்தளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுறது இல்லை. ஸோ நமக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ நமக்கு ரிசல்ட்டாக வந்து ஒரு மாதிரி காட்டுறது இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கால்குலேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.2 அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் நம்ம பண்ணதுக்கப்புறம் கால்குலேட்டர் ஆப் வந்து இப்போ நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ டேப்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அந்த அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் டேப்லெட்டுக்கு வந்து கால்குலேட்டர் வந்து எப்படி ஃபிட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது வந்து டேப்லெட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் அந்த அப்டேட் வந்து மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெக்கில் நடந்த அப்டேட்லாம் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான கண்டென்ட் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் டைம் இருந்தால் மற்ற வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.